இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான 2 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நம்ம ரஷ்யாவோட 6ஆம் தலைமுறை போர் விமானமான மிகோயன் MiG-41 விமானத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் கன்னை உருவாக்கி யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இருக்கிறதுலையே எந்த வகையிலும் இல்லாத அளவுக்கு ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ்டு கன் சிஸ்டம்னு சொல்லலாம். இதனால எந்த ரேஞ்சில் இருந்தாலும் எதிரியோட ஒரு விமானத்தையோ இல்லை மிசைலையோ இதனால டார்கெட் பண்ணி அழிக்க முடியும். இது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயமோ அதை விட அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது நான் சொல்ல போகிறது. இந்த 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிக்கிறதுக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவலானது இப்போ வெளியாகி இருக்கு. எல்லாத்த விட வடகொரியா இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஹைப்பர்சானிக் மிசைலோட இன்ஜின்ஸை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவோட பேசஸை தாக்கக்கூடிய ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலானது எங்கள் கிட்ட வந்துடும் சொல்லிட்டு அமெரிக்காவை மிரட்டி விடுற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயம், இந்த 6ஆம் தலைமுறை போர் விமானமாக சொல்லக்கூடிய MiG-41ன்றது ரஷ்யாவால் ரொம்ப நாளாக பிளானிங்கில் சீக்கிரட்டாக உருவாக்கப்பட்டு இருக்க ஒரு விமானம் சொல்லலாம். ஏற்கனவே இதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இருந்தாலும் இப்போ இதோட அப்டேட்ஸை பற்றி நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, இந்த விமானத்தை பற்றி ஒரு சில இமேஜஸை தவிர உங்களால் இன்டர்நெட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் தேடி எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே சீக்கிரட்டாக இதை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதை காரணமாக வச்சு அமெரிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி ஒரு பிளேனே கிடையாது, இப்படி ஒரு ஃபைட்டர் ஜெட்டே கிடையாது, அதுக்கு பதிலாக இதை ஒரு மாய கதையாக ஒரு கட்டுக்கதையாக தான் ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அதே டைமில் ரஷ்யா இதில் ரொம்பவும் தீவிரமாக இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்தில் இப்போ இருக்கிறதுலையே மோஸ்ட் வேகம் சொல்லக்கூடிய ஒரு விமானமாக இது இருக்கும். ஏன்னா இதோட குறைந்தபட்ச வேகமே சராசரியாக 4லிருந்து 5க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹைப்பர்சானிக் விமானமாக இது இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா இந்த இடத்துல ஸ்டெல்த்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு அதிக முக்கியத்துவம் இதோட வெப்பன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் R-37 ஏர் டு ஏர் மிசைல் வைக்கப்படும் சொல்லியிருந்தாலும் அதை விட ரொம்பவே முக்கியமாக இப்போ ஒரு அப்டேட் ரஷ்யா கிட்ட இருந்து வந்திருக்கு. இதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் கன்னை யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. EMP கன்னா ஒரு நிமிஷம், இது கிட்டத்தட்ட அதுக்கு ஹை எனர்ஜி தேவையே, இது எப்படி ஒரு ஃபைட்டர் ஜெட்டில் கொண்டு போயிட்டு வைக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம். அதுக்கு ரஷ்யா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இப்போதைக்கு இதை டெஸ்டிங்கில் வச்சுருக்கோம். ஒரு விமானத்தோட இன்ஜின்ல இருந்து இதுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவில் இதை உருவாக்கி இது மூலிமா எதிரில் வரக்கூடிய எதிரி விமானத்தோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை மொத்தமாக உடைக்கிறது, அதுலேருந்து வரக்கூடிய மிசைல்ஸை குழப்பறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இதோட பணிகள்ன்றது சின்னதாக இருக்கும். ஆனால் போக போக இதை ரொம்பவே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறது வாஸ்தவமான ஒரு பேச்சு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அதாவது டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஹை எனர்ஜி தேவை. அதிகமான எனர்ஜி இருந்தால் தான் அதனால அதிகமான பவர் இருக்க இந்த பல்சஸை உருவாக்க முடியும். அது மூலிமா எதிரிகளை டேமேஜ் பண்ண முடியும். ஏன் உதாரணத்துக்கு நம்மளோட காலி வெப்பன் சிஸ்டம் கூட எடுத்துக்கலாம். அது எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லிட்டு அதே ஒரு மினியேச்சர் வெர்ஷனாக மாற்றி கொண்டு போய் இப்போ ஒரு விமானத்தில் வைக்க போகிறோன்னு ரஷ்யா சொல்லியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரிய புரட்சி, இந்த டெக்னாலஜியில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தணும்னே சொல்லலாம். சரி, இதுக்கு இந்தியாவுக்கு என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவை சேர்ந்த நிறைய மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன பேசியிருக்காங்கன்னா, மிலிட்டரியில் இருக்க பர்சனல்ஸே ரஷ்யாவால் இந்த விமானத்தை கண்டிப்பாக தயாரிக்க முடியாது. ஏன்னா Su-57 பொறுத்த வரைக்குமே இப்போ ரஷ்யா கிட்ட இருக்க அட்வான்ஸ்டு 5th ஜென் ஃபைட்டர் ஜெட்டான Su-57 முதல்ல அவங்க இந்தியா கூட சேர்ந்து தயாரிக்கணும் தான் முடிவு பண்ணாங்க. ஏன்னா இந்தியாவோட டெக்னாலஜி ரஷ்யாவோட டெக்னாலஜியும் ஒன்றா சேர்றப்போ அது உலகத்திலேயே தலை சிறந்த விமானங்களை உருவாக்கும். அப்படி இருக்கிறதுனால இந்தியாவோட உதவியை கண்டிப்பாக இதில் ரஷ்யா கேட்பாங்க. அதே டைமில் இந்தியா இதுக்கு ஒத்துக்குவாங்களான்றது தெரியல. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட 5th ஜென் ப்ரோக்ராமான AMCL அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்தியா இந்த ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு தரப்பில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இப்படி ரெக்வஸ்ட் ஆனது வைக்கப்பட்டா இந்தியா இதை ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா Su-57 பொறுத்த வரைக்கும் அது ஒரு 5th ஜென் ஏர்கிராஃப்ட். ஆனால் இந்த MiG-41 பொறுத்த வரைக்கும் அது ஒரு 6th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஹைப்பர்சானிக் ஏர்கிராஃப்ட். இது இருந்துச்சுன்னா இந்த ஏஷியன் கான்டினென்ட்லேயே ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பவர்ஃபுல் நாடாக இந்தியா மாறிடும். சைனாவுக்கு இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா மாறுன்றதுனால இந்தியா இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விமானத்தை உருவாக்குறதுல ரஷ்யாவுக்கே பல சிக்கல்கள் இருக்கு. இதோட முதல் கட்ட தகவல்களின்படி 2025ல இதோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் இருக்கும். அதோட டெஸ்டிங் ஃபெசிலிட்டிலாம் ரெடி ஆகிருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த விமானத்துல பல்ஸ் டெட்டனேஷன் இன்ஜின் ஒரு இன்ஜினை யூஸ் பண்ணுவாங்க. ஜெனரலா நார்மலா யூஸ் பண்ற ஃபைட்டர் ஜெட் இன்ஜின்ஸ் மாதிரி இது கிடையாது. இது ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்ட் இன்ஜின் சொல்லலாம். ஏன்னா ஹைப்பர்சானிக் வேகத்துல இந்த விமானம் அங்கிருந்து போகுதுன்னா ஒரு ஸ்டேபிளான எனர்ஜியை அந்த இன்ஜின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணும். இது கிட்டத்தட்ட இந்த பல்ஸ் ஜெட் இன்ஜின் சொல்லுவோம்ல மிசைல்ஸ்ல, அது தேவைப்பட்டப்போ அதோட ஸ்பீடை கூட்டி குறைக்கிற மாதிரி ஒரு இன்ஜின். அதோட ஒரு பெரிய வெர்ஷன் அண்ட் அட்வான்ஸ்டு வெர்ஷனே சொல்லலாம்.
தேவைப்பட்ட டைமில் இதனால் மேக் 2க்கு கூட திடீர்னு இதோட அந்த பல்சஸை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ராப் ஆக முடியும். அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே இந்த மேக் 4+ வேகத்தையும் இதே மாதிரி பல்ஸ் டெட்டனேஷன் மெக்கானிசமால் இதனால் அச்சீவ் பண்ண முடியும். அதுதான் இந்த இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டியே. இப்படிப்பட்ட இந்த இன்ஜின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரஷ்யாவுக்கு இப்போ ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் தான். இதனால ரஷ்யாவுக்கு நிறைய கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸும் டெக்னாலஜிஸ் கிடைக்கிறதுல சிக்கல்கள் அதிகமாக இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணி இந்த விமானத்தை ரஷ்யா உருவாக்கிட்டாங்கன்னா அடித்து சொல்லலாம், இப்போதைக்கு உலகத்தில் இந்த விமானத்தை எதிர்க்கிறதுக்கு எந்த ஒரு விமானமும் கிடையவே கிடையாதுன்னு. ஏன்னா அதிவேகத்தில் போகிறது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் இது கூட சேர்றப்போ இந்த விமானம் ரொம்பவே டெட்லியாக இருக்குது. எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததான் நார்த் கொரியா தான். நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியில் ரொம்பவே வேகமாக வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யாவுக்கு எப்போ இருந்து உதவிகள் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அடுத்ததாக நார்த் கொரியாவோட மிசைல் டெக்னாலஜியும் ஸ்பேஸ் டெக்னாலஜியும் ஒரு பெரிய பூஸ்ட் அடைஞ்சிருக்கு. இதுக்கு உதாரணமாக போன வருஷத்தோட இறுதியில் நார்த் கொரியா கிட்டேருந்து வந்த ஒரு சர்ப்ரைஸான அறிவிப்பு தான் கூடிய சீக்கிரத்தில் எங்ககிட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உலகத்தில் யாருமே எதிர்பார்க்கல நார்த் கொரியாவால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ரொம்பவே டெக்னிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்க நாடுகளால் மட்டும்தான் இதை உருவாக்க முடியும். நார்த் கொரியா கிட்டலாம் அந்தளவுக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. அமெரிக்காவே ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியில் பின்தங்கி இருக்கப்போ நார்த் கொரியாவெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்த் கொரியாவை குறைச்சி இட போட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நார்த் கொரியா என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யாவுக்கு உதவிகள் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவகிட்ட இருந்து கிரிட்டிக்கல் டெக்னாலஜி அண்ட் கிரிட்டிக்கல் காம்பனன்ட் சொல்லிட்டு இவங்களோட மிலிட்டரியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விளைவு தான் இப்போ இங்கே வந்து நிற்குது. அதுலேயும் இப்போ குறிப்பாக நார்த் கொரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மீடியம் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைலுக்கான இன்ஜினை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் ஆகியிருக்கு. அதுதான் பெரிய விஷயமே. மிசைல் டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை மிசைலோட இன்ஜின் டெஸ்ட் பண்ணுறதோ பெரிய விஷயம் கிடையாது. எந்த நாடு வேணால் பண்ணலாம். அதோட டிசைனை முடிச்சுட்டு அதை உருவாக்கிட்டாங்கன்னா ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகாமல் பாஸ் ஆகுறதுல தான் மொத்த மேட்டரே இருக்குது. இப்போ நார்த் கொரியா இந்த மிசைலுக்கான இன்ஜினை உருவாக்கி முடிச்சு அடுத்தது அதோட ஏர் ஃப்ரேமையோ இல்லை அதுக்கான டெக்னாலஜியோ உருவாக்குறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஏர் ஃப்ரேம் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறது ரஷ்யா. கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட இருந்து அந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்துடும் சொல்லலாம். இந்த இன்ஜின் டெக்னாலஜி அங்கேருந்து வந்தது தான். இப்போ நார்த் கொரியா ஏன் இந்த மாதிரி ஒரு மிசைல் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிராக மட்டும்தான். அதுலேயும் இந்த மீடியம் ரேஞ்ச் மிசைலை வச்சு அமெரிக்காவோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்க்கு எதிராக எங்களால் ஒரு பெரிய தாக்குதலை பண்ண முடியும்னு நார்த் கொரியா கிளைம் பண்ணுறப்போ இதோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அதிகபட்ச தூரமாக வரப்போ எங்களால் குவாம் பேஸை அழிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குவாமா இது நார்த் கொரியாவிலேருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதை எப்படி நார்த் கொரியாவில் அழிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இப்போ ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து இதோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணி குவாமை அழிக்கிற ஏவுகணை உருவாக்குறது தான் எங்களோட ஒரு பெரிய லட்சியம்னே சொல்லியிருக்காங்க. இப்போ நார்த் கொரியா கிட்ட அதுக்கான காம்பனன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால தான் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு இருக்க இந்த இந்தோ பசிபிக் ரீஜனில் த்ரெட்டுன்றது ரொம்பவும் அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சைனா அவங்களோட குவாம் கில்லர் மிசைல்ஸோட ரெடியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா, அடுத்ததான் நம்ம நார்த் கொரியான்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சுற்றி இப்போ சிக்கல்கள்ன்றது ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இப்படி ஒரு ப்ராஜெக்டை முடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இந்தியாவோட உதவி இல்லாமலே 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை ரஷ்யாவில் உருவாக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாத்த விட நம்மளோட இந்தியாவுக்கு 6ஆம் தலைமுறை போர் விமானங்கள் தேவைன்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நார்த் கொரியாவோட இந்த மிசைல் இன்ஜின் டெஸ்ட்டையும் குவாமை நார்த் கொரியாவால் அழிக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடுபெறுது உங்கள் ஆர்கே.